செஞ்சதுலேயே ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்கு. இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவி பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன், இவ்வளோ ஒரு ஆடியன்ஸ் பக்கத்தில் இவ்வளோ ஒரு ரிசீவ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. இந்த படத்துக்கு ஆக்சுவலி ரொம்ப 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 நன்றி. அதுக்கு மீரா சார் தான் தேங்க்யூ சார். இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய தியேட்டர் விசிட்டு, நிறைய ஆடியன்ஸை பார்த்தோம். எல்லாருமே 2-3 டைம்ஸ் இந்த படம் பார்த்துருக்கேன்னு சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷம். நிறைய ரைட்டப்ஸ் இப்போ எல்லாருமே எழுதுறாங்க, அவ்வளோ பாராட்டுறாங்க. இதுக்கெல்லாம் தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறோம். அப்புறம் உங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். Very happy to be a part of this film. Actually தமிழ்ல நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபில்ம். I have told you before. ஸோ அதுக்கு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு இவ்வளோ லவ் கிடைக்கிறேன். நாங்கள் அவ்வளோ யோசிக்கல. ஐ நெவர் தாட் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ லவ் எல்லாம் கொடுப்பேன். நான் நிறையா பேர் ரிவ்யூஸ் சொன்னேன், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், even I saw the film. So I feel really happy. I want to thank our director for giving me such an opportunity and for this film. So once again, thank you all for coming here. Thank you. My co-artists, assistants, associates, makeup artists. Sir, this is the time to remember everyone together. எல்லார்கிட்டையும் கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல முடியாதுல்ல. ஸோ கசுராஜா சார், each one, like I'm so happy to see everyone together. Because shoot அன்னைக்கு பார்த்தப்போ only few artists கூட தான் எனக்கு combination scenes இருந்துச்சு. But the true magic I saw it on the screen. Thank you sir for that. And எனக்கு இப்போ when I came and sat, எனக்கு ஞாபகம் வந்து first day when I was speaking to Meera sir, and then the next shot is like sitting here for the success meet, which is really blessing from the God. Thank you so much. Thank you everyone. Thank you. இங்கே வந்திருக்க சோஷியல் மீடியா அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய இடத்துல பேசி ஷேர் பண்ணி ரிவ்யூ பண்ணதுனால தான் எங்களுக்கு ஹபீபி செகண்ட் வீக்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஈசானே கூப்பிட மாட்டேங்கிறாங்க, அபு அப்படின்னு கூப்பிட்றாங்க. நிறைய இடத்துல தேட்டர்ஸில் நாங்கள் விசிட் போகும்போது நேற்று பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி ஒரு 10 பேராக போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கிறப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்ம பார்த்தோன்னா, அந்த மாதிரி அந்த அளவுக்கு பர்சனலாக தன்னோட பையன் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளவு நெருக்கமாக எல்லாருக்கும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே போகிற அளவுக்கு க்ளோஸான ஒரு கேரக்டர்னு கொடுத்ததுக்காக என்னோட லைஃப்பை தொடக்கி வைக்கிறத பெரிய பங்காக எங்களோட டைரக்டர் மீரா கதிரவன் சாருக்கு நான் பெரிய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹபீபி படத்தை இவ்வளோ எமோஷ்னலாக கேரி பண்ணிட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய கஸ்தூரிராஜ் சார் தான். ஏன்னா அவரோட அப்பா கேரக்டர் படத்தில் இருக்க மற்ற குடும்பத்தை, அங்கே இருக்க குடும்பத்தை மட்டும் அவங்க கேரி பண்ணலை, அவர் படத்தையே எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணுறாரு. அவரோட லைட் எங்களுக்கும் சேர்ந்ததில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் பெருமையும் நாங்கள் பட்டுக்கிறோம். அப்புறம் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் நேசம் என்டர்டைன்மெண்ட், இப்ராஹிம் சார், சாகுல் சார், கருப்சாமி சார், ஜிகேஎஸ் ப்ரொடக்ஷன், அப்புறம் ராகுல் சார், ரோமியோ பிக்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு கமர்ஷியலாக இல்லைனாலுமே இப்படிப்பட்ட ஒரு ஒரு சென்ஸ் உள்ள ஒரு படத்தை மக்கள்கிட்ட எங்களையும் கொண்டு சேர்த்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக விசுவல்ஸை ரொம்ப 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 பெரிய விஷயமா சொன்னாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லான படத்தை கொண்டு வந்ததுக்கு மகேஷ் முத்துசாமி சாருக்கும் நான் இங்கே ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் என் கூட நான் ஆக்ட் பண்ண எல்லா ஆக்டர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த வீக்கு நாங்கள் போகிறோம். அடுத்த வீக்கு நாங்கள் தியேட்டரை ஃபில் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நம்மளை எப்படி அணுகிறாங்கிறது முக்கியமான விஷயம். 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரீல்ஸ் மூமெண்ட் வேணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அது என்னடா ரீல்ஸ் மூமெண்ட் எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் எல்லா சினிமாலையும் ஒரு 10 ரீல்ஸ் மூமெண்ட் வேணுங்கிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான சினிமாவில் எங்கே போய் ரீல்ஸ் மூமெண்ட் வைப்போம்? பட் நம்முடைய வாழ்க்கையே ஏராளமான ரீல்ஸ் மூமெண்ட்டுகள் இருக்குது.
அப்படி ஒரு உண்மையான இலக்கியத்தை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வர்றதுங்கிறது இருக்கு இல்லையா, இதோடைய வெற்றி வந்து இன்னைய சூழலில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். கார்த்திக் நேதா சொன்னது மாதிரி இவ்வளவு இரைச்சல்களுக்கு நடுவில் இந்த படம் வந்து ஜெயித்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக நான் பார்க்கிறேன். சிறை படத்துல ஒரு காட்சி வரும், தமிழ் தோழர் எழுதின அந்த படத்துல. அந்த காட்சி வந்து இஸ்லாமியர்களை ஒரு பொது சமூகம் எப்படி பார்க்கிறது, எப்படி பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு காட்சி. இந்த படம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கறது சொல்லுது ஹபீப். அதுதான் வந்து இந்த படத்தின் மிக முக்கியமான வெற்றியாக நான் நினைக்கிறேன். இந்த படம் தமிழ் தோழர் சொன்ன மாதிரி ஒரு 100 வருடங்களுக்கு பிறகு ஒரு திறப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த திறப்பிலிருந்து நிறைய நல்ல சினிமாக்கள், நிறைய சமூக சினிமாக்கள், நிறைய அழகியல் சினிமாக்கள், ஈரான் சினிமாக்கள் மாதிரி இங்க உருவாகணும். அதற்கென்று ஒரு வியாபாரம் உருவாகணும் நான் நினைக்கிறேன் ஓடிடி தளங்கள்ல. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. இங்கதான் அதுக்கான ஒரு வியாபாரமே உருவாகாம இருக்கு. ஜாபர் பனாகி வந்து சமீபத்தில் எடுத்த ஒரு படம் வந்து அவ்வளவு பிரமாதமான ஒரு வெற்றியை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற வெற்றியை அடையுது. இங்க இருக்கு ஏன் அந்த மாதிரியான சினிமாவுக்கு ஒரு வியாபார தளம் அமைக்கப்படலைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஓடிடியில இந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் உருவாயிடுச்சு. ஆனா அது ஏன் மெயின் வியாபாரமா மாற மாட்டேங்குது? மறுபடி நாம் வந்து வன்முறையை தூண்டக்கூடிய, நம்முடைய ஆபாசத்தை தூண்டக்கூடிய அதற்கான வியாபார தளங்களையே நாம் உருவாக்கிக்கிட்டே இருக்குமே. அது ஏன்னா தொடர்ந்து முதலாளிகள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கும் முதலாளிகளுக்குமே ஒரு பெரிய கேப் இருக்கு. முதலாளிகள் உருவாக்கக்கூடிய சந்தையில் எந்த பொருள் இருக்கிறதோ அதன் பின்னாலேயே நாம் ஓடக்கூடியவர்களாக நம்ம மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதை உடைத்து இந்த மாதிரியான படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வியாபார தளம் உருவாகணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதையும் இந்த ஹபீபி மாதிரியான படைப்புகள் தொடர்ந்து செய்யும் நினைக்கிறேன். மீரா தோழர், நீங்க வெற்றி பெற்று விட்டீர்கள். சாதாரணமான சினிமா வெற்றி அல்ல இது ஒரு வரலாற்று வெற்றி. இந்த படத்துல ரொம்ப முக்கியமா பேச வேண்டிய இன்னொரு நபர் வந்து கஸ்தூரி ராஜா சார். ரொம்ப அபாரமான ஒரு நடிப்பு சார். ஏன்னா வந்து இந்த படத்துல நான் வந்து திருவாரூர் மாவட்டத்துல என்னுடைய ஊர் வந்து சரிபாதி இஸ்லாமியர்கள் கொண்ட ஒரு ஊர். அதனால இஸ்லாமியர்களின் வாழ்க்கை என்னுடைய தோழர்கள் நிறைய பேர் இஸ்லாமியர்கள். அதை நான் தொடர்ந்து பார்த்தேன். அப்படி வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய தந்தையை பார்த்ததை போலவே இருந்தது. உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு உருமாற்றம். தேங்க்யூ சார். அது இந்த மாதிரியான ஒரு படைப்புல அவர் சொன்னார் எங்கிட்ட, கஸ்தூரி ராஜா சார் வந்து அவ்வளவு அர்ப்பணிப்போட வந்து இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே அற்புதமான பங்களிப்பை செய்திருந்தீர்கள். அதனால மீரா, லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய படைப்புகள் கொடுங்க. ஒரு மாலை பொழுதுல ஒரு நாள் வந்து கோவை பயணத்தின் போது இயக்குனர் ராம் அவர்களை சந்திச்சேன். அப்போ அவங்க நானும் ஒரு 5 நிமிடம் ஒன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது வேகமா சொன்னாங்க, உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா ஹபீபின்னு ஒரு படம் வரப்போகுது. அந்த படம் வரும்போது மீரான்னு ஒருத்தங்க வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே மீரா கதிரவன் அப்படிங்கிற வார்த்தை கூட எனக்கு தெரியாது. நான் வந்து கண்டிப்பா நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட நான் அதுக்கப்புறம் மறந்துட்டேன். 10 நாள் முன்னாடி திருநெல்வேலி போயிருந்தப்ப திருநெல்வேலியில நான் இருந்த வீட்டுக்கு பின்னாடி முத்துராம் தியேட்டர்ல, ராமமுத்துராம் தியேட்டர்ல அந்த படம் ஹபீபி போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஐயோ ராம் சொன்ன படமாச்சு அப்படின்னு மொத்தமா வீட்டுல எல்லாரையும் ஒரு 6-7 பேரை சேர்த்து கூட்டிட்டு படத்துக்கு போய் ஒரு செகண்ட் ஷோ போய் பார்த்தோம். உண்மையிலே மனம் அப்படி கனத்து போயிடுச்சு. படம் பார்த்து முடிச்சுட்டு 1:30 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது அது 10:45 காட்சி. வீட்டுக்கு வரும்போதே 1:30, 1:45, 2 ஆயிடுச்சு. ஆனா 4 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல. 4 மணி வரைக்கும் மனசெல்லாம் அப்படி அவ்வளவு கனத்து. ஏன்னா நான் பாளையங்கோட்டைக்காரன், எனக்கு கடைநல்லூர் வாழ்க்கை தெரியும், எனக்கு காதர் மாமா உண்டு. சிவராமனா இருந்தாலும் காதர் மாமா எங்க அப்பாவினுடைய நெருங்கிய நண்பர். அப்போ யூசுப்பும் சாரும் தென்னந்தோப்பு நண்பராக வரக்கூடியவர்களும் பேசிய காட்சியெல்லாம் அப்படியே என் மனசுக்குள்ள எங்க அப்பாவும் காதர் மாமாவும் பேசிக்கிட்டு இருந்த மாதிரியே ஒரு உணர்வு இருந்துச்சு. பல நாள் நான் அது மாதிரி என்னுடைய நண்பர்கள்ட்ட எங்கெல்லாம் சொல்லியிருப்பேன். எனக்கு ஒரு எத்தனை இஸ்லாமிய நண்பர்கள் அங்க இருந்தாங்க, நாங்க எப்படி கிளாஸ்ல இருந்தோம். ஆனா இன்னைக்கு சமூகம் ஏன் இப்படி இருக்கிறது, எனக்கு கோபத்தோட பல நேரம் பேசிக்கொண்டே இருந்ததுக்கு ஹபீபி வந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்துச்சு மனசுல. அவ்வளவு நல்லா ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க கட்டமைத்து இருந்தது. அதுல அந்த காஸ்டிங்கா இருக்கட்டும், அதுல ஒரு வார்த்தைகள் நான் பல நேரம் அப்படியே யோசிச்சு பார்ப்பேன். அதுக்கப்புறம் 5-6 நாட்களாவே ஹபீபிக்குள்ளேயே இருந்தேன்னா, மருத்துவமனையில பேசிட்டு இருக்கும்போது கூட நோயர்களோட பேசும்போது கூட ஹபீபி பாத்தீங்களா அப்படின்னு பரிந்துரை சீட்டுல கூட அது வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இது சும்மா சோதனைக்காக சொல்லல. நேற்று கூட ஒருத்தர் வந்து முகநூர்ல நான் எழுதியிருக்கிறத பார்த்துட்டு சார் இன்னைக்கு சாயந்தரம் போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப
மனசுக்கு வந்து இப்படியான படங்கள் வந்து பெரிய வெற்றியை பெறணும், உலகமே கொண்டாடணும், வசூலிக்கணும். ஏன்னா அந்த படத்தை தயாரித்தவங்க, விநியோகித்தவங்க, அவங்களுக்கெல்லாம் இதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கணும். மீரா கதிரவனுடைய பெரு உழைப்பு இதுல இருக்குன்னு தெரியும். ஆனா இதை வந்து சமூகம் எப்படி கொண்டாட போகிறது ஒட்டு மொத்தமா? ஏன்னா நிச்சயமா இதுல இருக்கக்கூடிய பல்வேறு கலை நுணுக்கம் அறிந்தவர்கள் எல்லாரும் கொண்டாடி தள்ளுறாங்க எல்லா இடத்துலயும். படம் பார்த்தவர்கள், முகநூலில் எழுத தெரிந்தவர்கள், முகநூலில் எழுதுறவங்க எல்லாருமே கொண்டாடி எழுதுறாங்க. ஆனா சாமானிய மக்கள் எல்லாருமே கொண்டாடணுமேங்கிற ஒரு ஆதங்கம் தான் அந்த முதல் நாள் பார்த்துட்டு வந்தோடனே எனக்கு அப்படி தோணிட்டே இருந்துச்சு. அதுல எத்தனை காட்சிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. சாலியா அந்த கேரக்டர்ல அவங்க பேசின விஷயங்கள், அப்புறம் அந்த நிலோஃபர்ங்கிறது கூட நிலவு அப்படின்னு ஒரு மொழியோட பேசுனது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி நம்ம ஊர் லாங்குவேஜ்ல எல்லாம் நிலவு ஏன் சொன்ன பேச்சு கேளு அப்படிங்கிற அந்த வட்டார மொழி, அதுல இருந்த விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய ஜானசா எப்படி இருக்குங்கிறத வந்து அழகா பார்க்க வச்சது. யூசுப்புடைய விஷயத்தையும் அப்படி ரொம்ப சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு ஒரு நெகிழ்வான படம். இன்றைய திரைப்படங்கள் வந்து பல நேரங்கள்ல ஒரு வலியை தருகிறது. ஆனா இப்படி ஒரு மனசுக்கு நெருக்கமா ஒரு இதமான வாழ்வை பார்க்கணும். ஏன்னா எங்களை போன்றவர்கள் 80, 90களில் வந்து திரைப்படங்கள் எங்களை பல விஷயங்கள்ல கட்டமைத்தது என்றுதான் நான் சொல்வேன். காதலிச்சதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா வாழ்வில் நட்பு, பல்வேறு விஷயங்கள்ல சினிமா எங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு. ஆனா இப்ப இருக்கிற தலைமுறைக்கு ஒன்லி வெட்டு குத்து ரத்தம் களரி இது மட்டும்தானா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறப்ப ஹபீபி படம் வந்து இல்ல, இப்படியும் வந்து ஒரு மிகச்சிறப்பான படம் கொடுக்க முடியும்னு காமிச்சிருக்கிறது வந்து அவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்குது. ஒட்டுமொத்த திரைப்பட இந்த குழுவினருக்கும், இந்த திரைக்கு இதை கொண்டு வருவதற்காக மெனக்கிட்ட அத்தனை நண்பர்களுக்கும், இதை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் ஹபீபியின் ஒரு மிகச்சிறந்த ரசிகனாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. படம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் அந்த நேரத்தில் நான் முன்னாலே இந்த படம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ தான் தேட்டரில் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. மீரா கதிரவன் வந்து ஒரு கேட்டை இப்போ தமிழ் சினிமாவில் திறந்து விட்டுருக்காரு. 100 வருஷம் இருக்கு அந்த கேட்டை வந்து திறக்கிறதுக்கு. ஏன்னா வெறும் கான்கள் மட்டுமே வந்த தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வந்து யூசுப் அப்படின்னு சொல்லி ஒரு முழு நீள இஸ்லாமிய படம் வர்றதுக்கு தமிழ் சினிமாவில் 100 வருஷம் ஆயிருக்கு. இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல படம் வந்து முதல் முறையாக வந்திருக்கப்போ இதை படம் அப்படின்னு சொல்றத விட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஈரானிய படங்கள் பார்த்து பழகின நமக்கு தமிழ்ல இப்படி ஒரு படம் வர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட ஒரு புனைவோ அதுவோ இல்லாம அந்த மாதிரி ஒரு கதை இருக்கிறதுக்கே மிகப்பெரிய தைரியம் வேணும். இன்னைக்கு சினிமாவில் நம்ம பார்க்குறோம்ல, ஒரு பெரிய தைரியம் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் வர பிரச்சனைகள் எல்லாமே அண்ணனுக்கு தெரியாம தான் இல்லை. ஏன்னா அவரும் சினிமாவில் தான் இருக்காரு, அவரும் சினிமாவில் தான் பயணிக்கிறாரு. அதனால ஒரு மிகப்பெரிய தைரியத்துக்கு முதல்ல என்னோட பாராட்டுக்கள். இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே நடிக்கவே இல்லை, எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப மனநிறைவோடு இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தோம். தமிழ் சினிமாவில் ரொம்ப நீண்ட தம்பி சொன்ன மாதிரி ஒரு இறைச்சலுக்கு மத்தியில் எங்கள் அண்ணன் யுகபாரதி எழுதுற கவிதை மாதிரி இருந்துச்சு இந்த படம். ரொம்ப அருமையான படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும். மலையாள படங்கள் வந்து இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையை சொல்லி ஒரு படம் வரலையான்னு நமக்கு அந்த வாழ்க்கை தெரியாது. தெரிஞ்ச அளவில் நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு வாழ்க்கையை தெரிந்தவர் வந்து பண்ணும்போது அது ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு. இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணும். அதுக்கு எல்லாரும் இந்த படம் பார்க்கணும். நன்றி, வணக்கம். ஒரு ரிசார்ட் கிளப்ல விழாவுக்கு வரும்போதெல்லாம் வந்து கவிதா தோழர் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் சினிமாக்காரங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. நன்றி தோழர். எல்லாருக்கும் வணக்கம். காலையிலேருந்து சட்டசபை லைவ் பார்த்து ஒரு 4-5 பாலகிருஷ்ணா படத்தை ஒரே நேரத்தில் பார்த்த மாதிரி ஹேங் ஓவரில் இருந்தேன். இந்த ஒரு அமைதியான ஹபீபிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு அழைத்து அந்த ஹேங் ஓவரை போக்குனதுக்கு முதல்ல நன்றி. மீரா வந்து எனக்கு பல வருடங்களுக்கு முன்பு பழக்கம். மீரா வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, அடூர் கோபாலகிருஷ்ணனையும் அரவிந்தனையும் பத்மராஜனையும் தோப்பில் பாசிலையும் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான சினிமா நண்பனாகத்தான் மீரா வந்து எனக்கு அறிமுகமானார். அவருடைய பேச்சுக்கும் சினிமாவுக்கு நான் அப்படி பேச ஆரம்பித்த பல தோழர்கள் வந்து அவங்களுடைய பேச்சுக்கும் வேலைக்கும் மிகப்பெரிய இடைவெளியை பிற்காலத்தில் நான் உணர்ந்தேன்.
ஆனால் அன்றைக்கு என்னிடம் பேசிக் கொண்டிருந்த அதே மீராவை இன்று வரைக்கும் நான் அந்த சினிமா துறையில் பார்த்து கொண்டிருப்பதுங்கிறது பெரிய விஷயம். அதை தன்னுடைய படைப்புகளின் மூலமாக தொடர்ந்து மீரா செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவருடைய படங்கள் இதற்கு முந்தைய படங்கள் கமர்ஷியலா பெருசா போலனாலும் அவள் பெயர் தமிழரசி ஒரு முக்கியமான படம் தமிழ்ல. அது அந்த ஸ்பேஸ்ல பாவை கூத்து பின்புலத்தில் சொல்லப்பட்ட ரொம்ப முக்கியமான கதை. அது முழுமையடையாம போயிடுச்சு. அதே மாதிரி தான் இரண்டாவது படமும். அப்படி தொடர்ந்து அவர் ஒரு நல்ல சினிமாவுக்கும் வியாபாரத்துக்கும் இடையில கடந்து போராடிட்டே இருக்கிறத நானும் யுகபாரதி நானும் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த அவஸ்தையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா அந்த அவஸ்தையை நாங்களும் அனுபவித்திருக்கிறோம். அதில் கண்டிப்பா மீரா என்னைக்காவது ஒரு முழுமையான வெற்றியை அடைவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ஹபீபி பூர்த்தி செய்திருக்கிறது. அதற்காக உங்கள் எல்லோருக்கும் மீராவின் சார்பாக நன்றி. ஏன்னா இந்த படம் வந்த பிறகு நான் இந்த ஹபீபி பார்த்துட்டு யுகபாரதி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீராட்டையும் பேசினேன். எனக்கு இந்த படத்தோடைய ரிசப்ஷன் எப்படி இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தது. அப்போ படம் வந்த 2வது நாள் நான் மீராவுக்கு ஃபோன் பண்ணி விமர்சனங்கள்லாம் ரொம்ப நல்லா வருது மீரா, ரொம்ப சூப்பராக இருக்கு, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு படத்தை இன்றைய சூழலில் ஊடகங்கள் கொண்டாடி தீர்த்து இருக்கீங்க. அதுக்கு என்னுடைய பெரிய நன்றி ஒரு படைப்பாளியாக. ஏன்னா இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஹபீபி படத்தை எப்படி பார்க்குறேன்னா, தமிழ் இலக்கியத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. சீரா புராணத்தில் தொடங்கி தோப்பின் முகமது மீரான் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. தமிழக அரசியல் வரலாற்றில் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஆனா தமிழ் சினிமாவில் மட்டும் எப்படி அது நடக்காமலே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் எனக்கு இருக்கும். யுகபாரதி என்ன சொன்ன மாதிரி, ஒன்று இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக கறிக்கடை பாய்களாக மட்டுமே நம்ம பார்த்துருக்கோம். இல்லை அப்படின்னா கடைசி நேரத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட நானும் இந்தியன் தாண்டா அப்படின்னு சாவுற ஒரு இஸ்லாமிய நான் பார்த்துருக்கோம். ஒன்று இழிவுபடுத்துவார்கள் அல்லது புனிதப்படுத்துவார்கள். இது ரெண்டுமே இல்லை. உண்மையிலேயே ஒரு தலித் சினிமா இஸ்லாமிய சினிமாங்கிறது என்ன நான் பார்க்குறேன்னா, அரசியல் புரட்சி அவர்களுடைய பிரச்சனை பேசுவதெல்லாம் இல்லை. முதல்ல அவர்களை மனிதர்களாக காட்டுவது, அவர்களுடைய ஈஸ்தட்டிக்கை காட்டுவது, அவர்களுடைய உணர்வுகளை உண்மையாக காட்டுவது, அதுதான் உண்மையிலேயே ஒரு தலித் சினிமா, உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய சினிமா. மெட்ராஸ் ஏன் ஒரு முக்கியமான தலித் சினிமாவை பார்க்கப்படுது அப்படின்னா, அந்த படம் தான் முதலில் வட சென்னையை சேர்த்த ஒரு தலித்திய வாழ்க்கையை ரொம்ப ஈஸ்தட்டிக்கா காட்டின படம், ரொம்ப அழகியலோட காட்டின படம். ஒரு தலித்துக்கு ஒரு காதல் இருக்கும், அவனுக்கு ஒரு அம்மா இருக்கும், அவனுக்கு ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்குன்னே எனக்கு தெரியாது. நாம பார்த்த 80களில் பார்த்த படங்கள் எல்லாம் அவங்க ஒரு பண்ணையார் வீட்டுல பின்னாடி தொழுவத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும் அப்படிங்கிறது மட்டும்தான். முதல்ல அவங்களுக்குள்ள இருக்க சக மனிதனாக பார்ப்பதற்கு, அவர்களை மனிதர்களாக உங்கள் கண் முன் நிறுத்துகிற படைப்பு தான் உண்மையிலேயே அரசியல் சினிமா. அதை அன்னைக்கு மெட்ராஸ் செஞ்சது. அது ஒரு அழகியல் சினிமாவாக அது ஒரு தலித் சினிமாவில் தொடக்கமாக இருந்தது. அப்படித்தான் நான் இந்த ஹபீபியை பார்க்குறேன். ஹபீபி இத்தனை வருடங்களுக்கு பிறகு இஸ்லாமிய வாழ்க்கையை, அதன் அழகியலை, அதன் மனிதத்தை, அதன் உறவுகளை நம் கண் முன்னாடி காட்டிய ஒரு படமா நிக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு சினிமாவாகவும் வெற்றிகரமான சினிமாவா நிக்குது. எனக்கு ரொம்ப முக்கியமா இதனுடைய வெற்றியை கொண்டாட வேணும்னு நினைக்கிறது என்னன்னா, இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்துட்டு போய் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி நம்ம எடுத்துட்டு திரையில கொண்டு வியாபாரத்துக்கு கொண்டு வரதுங்கிறது மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கு. சுரேஷ் கமாச்சி தோழர் இங்க இருக்காரு. இன்னைக்கு நீங்க படம் ஒரு காட்டுக்கும். வணக்கம். ராஜ்முருகன் சொன்னது மாதிரி தயாரிப்பாளர்கள் ரீல்ஸுக்காக படம் எங்க நிலமா சொல்லி சொன்னோம்னா அந்த உள்ள பேசலாம். நாங்க கேட்கறது இல்லை, ஆடியோ கம்பெனிக்காரங்க ரீல்ஸ் போடுற மாதிரி பாட்டு கேட்கறாங்க, ஓடிடி போனா அப்படி கேட்கறாங்க. இதெல்லாம் தாண்டி நல்ல படம் கொடுக்கறதுக்காக போராடிட்டு இருக்கோம். அப்படிதான் அவர் நேசம் என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை சூஸ் பண்ணிருக்காரு. ஹபீபி பத்தி பேசுவோம். ஹபீபி இந்த படம் நான் முதல்ல எனக்கு ரஸ்ல தான் காமிச்சாரு மீரா. நான் ரஸ்ல பார்த்த உடனே சொன்னேன், மீரா எனக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரமிப்பை பார்த்தது நான் கஸ்தூராஜ் சார். ஏன்னா அவர் ஒரு இயக்குனராக தெரியும். அவர் நடிகர் அவர் ஒரு முஸ்லிமையாக வாழ்ந்துருப்பார். அவர் கைலி கட்டுறதா இருக்குது, அவருடைய நடை உடை, அந்த அந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். அவர் ஒரு வரட்டுக்கு ஒரு முடிச்ச ஒரு நாள் எங்கள் ஊரில் அந்த மாதிரி அந்த கேரக்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். நான் மீராட்ட சொன்னேன், மீரா பிரமாதம் பண்ணியிருக்காரு கஸ்தூராஜ் சார், நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி முதல் இதே நான் மீராட்ட சொன்னேன். அப்போ மீரா எப்படி இந்த படம் போய் ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. நல்ல படத்தை கொண்டாடுவதற்கு
நம்ம மக்களும் சரி பத்திரிகையாளர்களும் தயாராக இருப்பாங்க. நம்ம பொதுவாக வந்து இங்கே ப்ரெஸ்ஸோ போட்டுட்டு வெளியில் நிற்போம், நாங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் வெளியில் நிற்போம், எல்லாம் கை கொடுத்து நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு போவாங்க. அதை நம்பிடக்கூடாது. அது இன்னைக்கு நம்மளுக்கு முகஸ்துதிக்காக சொல்லிட்டு போகிறது. அதை தாண்டி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணோம்னா ட்விட்டரில் ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூ வரும். அவங்கள அறியாமல் போடுவாங்க, இந்த படம் வந்து சூப்பராக அவங்க அறியாமலே போடுவாங்க. அதுதான் உண்மையான ரிவ்யூ. அப்படித்தான் இந்த படத்துக்கு நடந்தது. இந்த படத்துக்கு ஹபீபிக்கு வந்து நான் ப்ரெஸ்ஸோ முடிஞ்ச உடனே நான் அப்படித்தான் பார்ப்பேன். இப்போ ஒரு ப்ரெஸ்ஸோ முடிஞ்ச உடனே இவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். இவங்க இங்கே வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். எல்லா படத்தையும் நல்ல உடம்பு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை தாண்டி ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் வெயிட் பண்ணுவேன், யார் என்ன எழுதுறாங்கன்னு பார்ப்பேன். அப்படி சில பேர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். இப்போ நான் அப்படி தான் இந்த படத்தை விசாரிக்கும் போது நான் மீரா சொன்னேன், நல்ல ரிவ்யூ வந்திருக்கு, கண்டிப்பாக வந்து இதை வந்து பிக்கப் ஆகணும். எனக்கு இந்த படத்தை பொறுத்தவரை வந்து நிறைய கதாபாத்திரங்கள் வந்து எந்த கதாபாத்திரமே வந்து மிகைப்படுத்தினதா இருக்காது. எல்லாமே இயல்பாக இருக்கான். நீங்கள் நடித்த அந்த சாலியா கேரக்டர் நடித்த அவங்க அந்த அது நிறைய டிஃபரன்ஸ். எனக்கு நான் பார்த்தது ஆனால் அந்த அவங்க ஃபோனில் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி டேப் ரெக்கார்டில் கேட்கும் போது ஒரு எமோஷனல் வச்சுருப்பாப்புல. அதுக்கப்புறம் வீடியோ காலில் பேசும்போது அந்த எமோஷனல் குறையும். அந்த டிஃபரன்ஸ் அழகாக காமிச்சிருப்பாப்புல. நீங்கள் எப்போவுமே நம்ம அந்த நாளில் வெளிநாட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா கால் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை கூட பேச முடியாது, அழுதுருவோம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாதிரி அந்த டேப் ரெக்கார்டில் அவங்களுடைய ஃபீலை ஷேர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஃபீல் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வீடியோ காலில் பேசும்போது டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. எப்போ கல்யாணத்துக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த எமோஷனல் ஒரே மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மாதிரி அந்த இன்னொன்று கூட வந்து மீரா வந்து மிகைப்படுத்தாம உண்மையா ஒரு படைப்புக்கு நேர்மையா சில விஷயங்களை பண்ணியிருப்பாப்புல. அந்த பொண்ணோட உணர்வுகளையும் அழகா 15 வருஷம் பொறுத்து ஒருத்தர் வர்றாரு, அவர் சம்பாதிச்சுட்டு வர்றாரு, சென்று போட்டு வர்றாரு, வசதியா இருக்காரு, ஊர்ல வீடு கட்டிருக்காருலாம் நம்ம பார்ப்போம். ஆனா 15 வருஷம் அவர் இளமையை தொலைச்சிட்டு வந்திருப்பாரு. அதை அழகா காமிச்சிருப்பாப்புல மீரா. அந்த கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் மூலமா அதை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாரு. அந்த ஹீரோ கேரக்டர் ஈசா வந்து இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, நான் வந்து எங்க சித்தி கஷ்டப்பட்டது மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிற கஷ்டப்படக்கூடாது. அந்த மாதிரி இப்படி எல்லா இடத்துலையுமே நேர்த்தியா ஒவ்வொரு விஷயமும் அந்த படத்தை பத்தி பேசுறதுன்னா அவ்வளவு பேசலாம். கடைசியில வந்து குலா பண்ணிட்டு போறேன்னு அவங்க சொல்லும் போது அவருடைய எக்ஸ்டென்ஸ் வெர்ஷன் தான் இப்போ வந்திருக்கு அந்த 100 சாமி படம் கூட. இப்படி நல்ல படங்கள் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்துகிட்டு இருக்கிறது உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னன்னா நம்ம இந்த தமிழ் சினிமா தான் வந்து 5 சிஎம் கொடுத்த ஒரு மாநிலம் நம்ம மாநிலம், தமிழ் சினிமாவில இருந்து வந்தவங்கள. அப்போ மக்கள் வந்து நம்ம மேல அந்த சினிமாவையும் நம்மளையும் எவ்வளவு நேசிக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ இப்போ டைரக்டர்ஸுக்கு வந்து டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இந்த சினிமாவில். அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியா படம் எடுக்கிறவங்க தான் இப்போ இங்க கூப்பிட்டுருக்க ராசன்முருகனா இருக்கட்டும், தமிழ் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க அப்படிதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு படைப்புக்கு நேர்மையா இருக்கணும். அப்படிதான் மீராவும் பண்ணியிருக்காரு. அது ஓடல, நம்மளை நம்புற மக்களுக்கு நம்ம நேர்மையா இருக்கணும். ஒரு நேர்மையான கமர்ஷியல் படம் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு 4 ஃபைட் வச்சிடலாம், ஒரு 3 சாங் வச்சிடலாம், ஈஸியா பண்ணிடலாம். இந்த மாதிரி வாழ்வியல ஒரு படம் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு மேனரிசம் கொடுத்து பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நானும் தமிழ்லாம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நாங்க வந்து இஸ்லாமியர்களோட எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கீழக்கரையில எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் வைப்பாங்க. காலையில 3 பேர் கல்யாணம் பண்ணுவாங்க, பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் உள்ளூரா தான் இருக்காங்க. சாயந்தரம் 3 கல்யாணம் இருக்காங்க. காலைல அந்த 3 கல்யாணத்துக்கு 5000 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. சாயந்தரம் 3 கல்யாணம், அது 5000 பேர் டின்னர் போகும். 5000 பேருக்கு அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் சோறு போடுவாங்க. அப்படி வந்து அந்த டிசம்பர் பூரா பாத்தீங்கன்னா யார் வீட்லயும் சமைக்க மாட்டாங்க, அந்த ஊரே சமைக்காது, எல்லாரும் வந்து அப்படி உள்ள ஒரு சமூகத்தை வந்து நம்ம வந்து எப்படி தீவிரவாதிகளை சித்தரிச்சாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க்கத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த படத்தை கூட நம்ம இஸ்லாமிய படமா பார்க்க வேண்டியதில்லை. இது ஒரு தமிழ் சமூகத்துல இன்னும் ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இனத்தோட படம் தான் இது. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். இது இஸ்லாமிய படம் அப்படிலாம் பார்க்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து நம்மள்ட்ட அன்பை பரிமாறிக்கொண்ட இஸ்லாமியர்ல வந்து தீவிரவாதியை காமிச்சது வந்து நம்ம தமிழ் சினிமா கடந்த 50 வருஷமா செஞ்ச ஒரு பெரிய துரோகம் தான் அது. எல்லாத்துலயும் வந்து ஒண்ணு அவங்கள வந்து தீவிரவாதியை கட்டும், இல்ல சாம்பிராணி புகை போடுறாங்க, இல்ல கறிக்கடை பாய், ஒரு 4-5 ஐடென்டிபிகேஷன் இருப்பான். நீங்க வந்து நம்ம பசங்கள்டே ஸ்கூல்ல படிக்கிற நீங்க பசங்கள்ட்ட தீவிரவாதினா எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தாடி வச்சு ஒரு குள்ளா வச்சு வரைஞ்சு காட்டுறோம். அப்படித்தான் நம்ம வந்து பொது புத்தியில கொண்டு போய் வச்சிட்டோம். அதுக்கு மிகப்பெரிய பங்கு வந்து இந்த சினிமாவுக்கு வந்து உண்டு. அவங்க பண்ண வேலை அது. இது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு அந்த துரோகத்தை செஞ்சதுக்காவது இந்த படத்தை இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வெற்றி பெற செய்யணும். இத்தனை வருஷமா 50 வருஷம் நம்ம பண்ணது பக்கத்து நம்ம சமீபகாம நம்ம கண்ணுக்கு நேரம் நிகழ்ந்தது. இலங்கையில வந்து 2019 நடந்த இனப்படுகொலை. ஒரு உரிமைக்காக போராடப்பட்ட ஒரு இனம் ஒரு மதத்தால வந்து அழிக்கப்படுது.
அவங்க பௌத்த மதத்தை வளர்ந்து அன்பை போதித்த புத்தர், ஆசையை துன்பத்துக்கு காரணம் சொன்ன புத்தர் மதத்தை பௌத்த மதத்தை தழுவியவங்கள கொண்டாங்க. யாராவது ஒரு படத்துல பௌத்தர்கள் வந்து தீவிரவாதிகள் நம்ம காமிச்சிருக்கோமா? எந்த படத்துலையும் நம்ம தமிழ் சினிமா காமிச்சது கிடையாது. ஆனா இஸ்லாமியர்கள் நம்ம தொடர்ந்து காமிச்சுட்டு இருக்கோம். இஸ்லாமியர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லாரும் பாகிஸ்தான்ல உள்ள இஸ்லாமியரும் இங்க உள்ள இஸ்லாமிய இல்ல, எல்லாம் கன்வெர்ட் ஆனவங்க, நம்மள இருந்து போனவங்க. ஸோ அதை வந்து அந்த ஒரு பெரிய இதை வந்து உடைச்சிருக்காரு மீரான்னு தான் சொல்லணும். அதுக்கு மீராவுக்கு வந்து ஒட்டுமொத்த சமூகமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கு. நிறைய விமர்சனங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதை வந்து அது சரியில்லை இது சரியில்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆறாம்ன்றதை விட்டு வெளியே வாங்க, படம் பார்ப்பது ஆறாம்ன்றதை விட்டு வெளியே வாங்க. நீங்கள் ஏதோ ஒதுக்கி வச்சிங்களோ அதுதான் அடுத்த ஆயுதமாக பயன்படுத்தி உங்களுக்கு குற்ற சமூகமாக கொண்டு வந்து நிப்பாட்டிக்கலாம். நீங்க என்ன எதை நீங்க வேணாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சீங்களோ அதே ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டு அவ்வளவுதான். நம்ம ஒரு நாட்டுல வசிக்கிறோம்னா நம்ம அந்த நாட்டோட இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு போகலாம். அது அந்த நாட்டோட நம்ம அதெல்லாம் தாண்டி நம்மள வந்து தொடர்ந்து வந்து ஒரு குற்றவாளி இவங்க வந்து இவங்க தீவிரா நம்ம இஸ்லாமியா இருந்து பார்க்கும்போது அந்த வழி தெரியும். நான் வந்து ஒரு நண்பரோட ஒரு படம் பார்க்க போறேன், படம் பேர சொல்ல விரும்பல. அவர் என் கூட வந்து படம் பிரிவு பார்த்துக்கிட்டு இருக்கேன், பாதையில வந்து ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணுவாங்க அந்த படத்துலயும் இஸ்லாமியர்கள் பேரா அப்படி தீவிரவாதி லிஸ்ட் வாசிப்பாங்க. சமீபத்தில் ஒரு 1 இயர் பேக் அவரை டக்குன்னு எழுந்துச்சு போயிட்டாரு, இன்னும் திருந்தலையா அப்படின்னு எழுந்துச்சு போயிட்டாரு. அப்ப என்னன்னா அவங்க இஸ்லாமியா வந்து அந்த படத்தை பார்க்கும்போது தொடர்ந்து நம்ம தீவிரவாதிகளை காமிச்சுட்டு இருக்காங்க. அது இஸ்லாமியரா இருந்து பார்க்கும்போது தான் அந்த வழி தெரியும். அதை உடைச்சதுக்கு வந்து உண்மையாவே மீராவுக்கு வந்து நான் உற்ற எல்லாருமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கான். என்னன்னா வந்து அவர்கள் வேற இல்லை, நம்ம வேற இல்லை, நம்ம எல்லாருமே வந்து ஒரு இனம் சார்ந்தவர்கள். நான் வெளிநாடுகள்லாம் பார்த்திருக்கேன், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழ் எங்கள் மொழின்னு முழக்கம் வைப்பாங்க. அவ்வளவு நம்ம கூட ஒன்றின் ஒன்றாக இணைந்திருக்க அவர்கள் வந்து நம்ம வந்து அப்படி பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த படம் வந்து நம்மளால கொண்டாடப்பட்டிருக்கு. பத்திரிகையாளர்கள் நீங்க வெகுவா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நல்ல படங்களை நீங்க எப்போதுமே ஆதரிக்கிறீங்க. இந்த படத்துக்கு அப்படிதான் நிறைய ஆர்கானிக்கா வந்து நிறைய சோசியல் மீடியாவில் நிறைய அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சல்லியர்கள் படத்துக்கு அப்படி தான் பார்த்தேன். நிறைய பேர் சோசியல் மீடியாவில் எழுதினாங்க. அது மாதிரி இந்த படத்துக்கு வந்து நம்ம இப்ப பேஸ்புக்கை ஓபன் பண்ணா ட்விட்டர் ஓபன் பண்ணா ஹபீபி தான் வருது. ஹபீபியை பத்தி எழுதுறாங்க. நேற்று கூட பார்த்தேன் புக் மை ஷோல வந்து சென்னையில வந்து 3 தியேட்டர் தான் இருந்தது. இன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20-30 தியேட்டர் எக்ஸ்டன் ஆயிருக்கு. ஸோ இது மீராவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படம். மீரா அவருடைய கனவு நினைவாயிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா வந்து மீரா வந்து இந்த படத்துக்காக எவ்வளவு போராடினா அப்படின்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப பாராட்டப்படக்கூடியவர் வந்து நேசம் என்டர்டைன்மெண்ட் இப்ராஹிம். ஏன்னா இப்படி ஒரு கதையை எடுத்துட்டு ஒரு 4-5 வருஷமா வந்து அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதே வந்து என்ன சொன்ன மாதிரி ரீல்ஸுக்கு படம் எடுக்காம அவர் அந்த கதையை கேட்டு அவர் ஒத்துக்கிட்டதுக்கு வந்து உண்மையாவே அவருக்கு நன்றி சொல்லுவோம். அதை தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஜி.கே. கருப்புசாமி அவர் அந்த படம் பார்த்த உடனே இந்த படம் வந்து நான் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ராகுலோட துணையோட இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அவருடைய ஏற்கனவே ஒரு படம் பறந்து போன் பண்ணாரு, அதுவும் வெற்றி படம். அவருக்கு இந்த படமும் அவருடைய கம்பெனில இருந்து இதுவும் அவருக்கு ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடிச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஈசா உனக்கு ஸ்பெஷல் வேணுறா, உடம்பை ஏற்றி இறக்கியிருக்க, ரொம்ப கஷ்டம், ஏற்றுறது ரொம்ப கஷ்டம், இறக்குறது ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல, அந்த படத்துக்காக அர்ப்பணிச்சிருக்க, உனக்கு நல்ல லைஃப் கொடுத்துருக்காரு மீரா, அதை பயன்படுத்திங்க. மாளவியா மனோஜுக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். அல்லாஹ் போதுமான. நான் யூசுப் பாய் பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கேன். நான் நன்றி சொல்ற விழா அப்படின்னு டைரக்டர் சொன்னாரு. அப்படின்னா முதல்ல நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா, இங்கே உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 4 ஃபோன் கால் வந்தது. பொதுவாக எனக்கு வராது, அதனால தைரியமாக ஃபோனை வச்சுப்பேன். 3 ஃபோன் காலை எடுத்து கட் பண்ணிட்டேன். 4வது ஃபோன் காலை எடுத்தேன், எனக்கு பயமாயிடுச்சு. அதை கட் பண்ண முடியல, தைரியம் இல்லை. அது பார்த்தா விஜயலட்சுமியோட கால். சரி, வேற வழியிலன்ட்டுமா ஸ்டேஜில் இருக்கேன். ஸ்டேஜில் இருந்தா அவ்வளோதான். அவங்களுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது முதல் நன்றின்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். முதல் நன்றி நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. நானும் விஜயலட்சுமியும் இணை பிரியாத தம்பதிகள், ஈருடல் ஓர் உயிர் மாதிரி. மீரா கதிரவன் கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் கூப்பிட்டாருங்க.
அதனால ஏமாந்து ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது 12 நாள் ஆச்சு, 16 நாள் ஆச்சு, 20, 25, 40 நாள் ஆச்சு. அந்த 40 நாள் ஒரு 3 வருஷமா எடுத்தாரு. அது வந்து அந்த சமயங்கள் எல்லாம் துணை பிரிந்து தனியாக அந்த வீட்டில் இருந்துகிட்டு எனக்கு சுதந்திரம் கொடுத்த என் விஜயலட்சுமிக்கு தான் முதல் நன்றி. இல்லாட்டி அந்த படத்தில் நான் அவ்வளவு சுதந்திரமா நடிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம். இதுக்கப்புறம் நான் நன்றின்னு சொல்லணும்னா இன்னொரு குரூப் இருக்காங்க. கொஞ்சம் வா தம்பி, நீ 4 பேரும் வா, கம்மி நீ வா. இன்னொருத்தர் யாருப்பா? அது போயிருக்கா? போயிருக்கும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுறா. போயிருச்சா? ഓഹോ, ഇവിടെ വരൂ. இதுல நன்றி சொல்லணும்னா இன்னொருத்தன் ஒரு சின்ன பையன் ஏறலாம். இவங்களுக்கு தாங்க நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் ஒரு ரன்னிங் ரேஸ். இவங்கெல்லாம் எவ்வளவோ எனர்ஜியை தேக்கி வச்சுக்கிட்டு முதல் படம்ங்கிறதுனால ஒரு ஆவேசமா வந்திருக்காங்க. நான் சினிமாவில் ஓடி ஓடி உங்க எல்லாரையுமே தெரியும், நான் எல்லாருக்குமே பரிச்சயமானவன் தான். ஓடி ஓடி டயர்டாகி களைச்சு அந்த நேரத்தில் அவர் என்னைய தட்டி எழுப்பி கூட்டிட்டு வந்து நடிங்கன்னு சொல்லி இவங்க கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டாரு. எல்லாருக்குமே ஒரு கனமான கதாபாத்திரம், அவங்களுக்கு ஒரு தனி முத்திரை இருக்கு. அதை அவங்க அவ்வளவு நல்லா பண்றாங்க. இந்த ரன்னிங் ரேஸ்ல இவங்கெல்லாம் கொஞ்சம் மனசு வைக்கலன்னா என்னால ஓடி ஜெயிச்சிருக்க முடியாது. பாவம், ஒரு சீனியர் டைரக்டர் ஜெயிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு என்னை கொஞ்சம் விட்டுட்டு அங்க யாரை குறை சொல்ல முடியும்? அந்த பொண்ணு கேசட்லயே பேசி பேர் வாங்கிட்டு போயிடுச்சு. இவன் ஷார்ட்லயே நடிக்க விட மாட்டான், அவ்வளவு தொந்தரவு. அவரு 2 வேஷம் போட்ட மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த பொண்ணு ஜூனியர் எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிறது. அது நடைய பாத்தீங்களா படத்துல? அதனுடைய ஆட்டிடியூடு பாத்தீங்களா? க்ளோஸ் பண்ணணும். இந்த பொண்ணு சொல்லவே தேவையில்லை, கண்ணாலேயே பேசி, பேச்சே கிடையாது. ஆனா படத்திலேயே அதிகமா பேசினது இந்த பொண்ணு தான். பேசி ஒரே வார்த்தை, நம்ம பேச இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல்ல சொல்லி இவங்கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு இன்னைக்கு யூசுப் பாய்ன்னு என்ன சொல்ல வச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு தான் நான் அடுத்து நன்றி சொல்லணும். உட்காருங்க ப்ளீஸ். சாரி. இதுக்கப்புறம் சமீபத்தில் எங்க வீட்டுல ஒரு நிகழ்வு நடந்தது. ஒட்டுமொத்த குடும்பத்தோட சேர்ந்து ஹபீபி படம் பார்த்தோம். நான், என் மனைவி செல்வராகவன், தனுஷ், என் 2 மகள்கள், பேரன் பேத்திகள், எல்லாம் மொத்த குடும்பம் அட்டண்டன்ஸ். தனுஷோட வீட்டில் பார்த்தோம். அதுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் வீட்டுல 2 பெண்கள், ஒரு பெண் டாக்டர் விமலா கீதான், ஒரு பொண்ணு புலி மாதிரி, சிங்கம், புலி கூட கிடையாது, சிங்கம். எங்க வீட்டிலேயே எல்லாருமே அந்த பொண்ணுக்கு பயப்படுவாங்க. அப்படி ஒரு டேரிங்கான ஒரு பொண்ணு. படம் பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரே சைலண்ட். அந்த என்னுடைய இறுதி காட்சி வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு எழுந்து வெளியில் ஓடிடுச்சு. நான் அவங்க என் ஒய்ஃப் முன்னாடி அந்த சீன் வரும்போது சொல்லுங்க, நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு பெக்குலியர நாடு. தனுஷ் வந்து யாராவது அடிச்சா கூட அவங்க அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க.
அவர் வெளியே போனா அந்த பொண்ணு ஒரு அரை மணி நேரம் அழுகுது. ஏமா என்ன அழுகுற? இல்லை டாடி, எதுக்கு இப்படி எல்லாம் போய் நடிக்கிறீங்க? இது எனக்கே ஒரு புது விதமான அனுபவமா இருக்கு. என்னடா இந்த பொண்ணு அழுகுதே, அது அயன் லேடிங்க, அது அவங்கதான் பபிஷோட அம்மா, அப்படி அழறாங்க. அதுதான் தியேட்டர் ரிசல்ட். என் பசங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு கம்முன்னு இருந்தேன். படம் முடிஞ்சது, கம்முன்னு தான் எல்லாரும் இருந்தாங்க. தனுஷ் வந்து என் மேல எங்களையும் பார்த்தாரு. என்னப்பா பேசாம இருக்க? இல்லப்பா, சூப்பரா பண்ணிருக்கீங்க. நான் என்னமோ நினைச்சேன், எங்கேயோ அவருக்கு என்ன, நான் ஒரு குழந்தை, எங்க வீட்டுல நான் ஒரு குழந்தை தான். அப்பாவை யாரோ ஏமாத்துறாங்க, எங்கெங்கேயோ கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கால்குலேஷன். உண்மையும் அதுதான். நான் நிறைய இடத்துல ஏமாந்து போயிருந்தேன். அப்படிதான் நீங்க ஏமாந்துருவீங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன்ப்பா. கௌரவமான, எனக்கு கௌரவமான ஒரு படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க. இந்த பேரை எனக்கு வாங்கி கொடுத்த மீரா கதிரவன் சாருக்கு நன்றி.